நடிகர் ரவி மோகனும் சிங்கர் கெனிசா பிரான்சிஸும் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேசனோட கல்யாணத்தை கலந்துகிட்ட பிறகு ஒவ்வொருத்தரும் சண்டை போடாத குறையா சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரவி மோகன் போன வருஷம் செப்டம்பர் மாசம் ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தார். அப்போ சோசியல் மீடியா நிறைய பேர் ரவி மோகனும் ஆர்த்தியும் பிரியறதுக்கான முக்கியமான காரணமே கெனிசா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்கு ரவி, கெனிசாவை யாருமே தப்பு சொல்லாதீங்க, இதுக்கும் கெனிசாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஆர்த்தி எனக்கு நிறையவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அதனாலதான் டைவர்ஸ் பண்ண முடிவெடுத்தேன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி கெனிசாவுமே என் மேல பழி போடாதீங்க, ரவியும் ஆர்த்தியும் பிரியருக்கு நான் காரணம் இல்லை, ரவி மோகன் தான் அவரவே முடிவெடுத்து டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருக்கிறாரு. இப்போ வரைக்குமே ஆர்த்தி ரவிக்கு டைவர்ஸ் கொடுக்க மறுப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களோட கேஸ் இப்பவும் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. ரவியும் கெனிசாவும் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்த்தி இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ரவி எங்களை விட்டு போயிட்டாரு, இதனால நானும் என் பசங்களுமே ரொம்பவே கஷ்டப்படுறோம், ரவியோட பொறுப்புகளை இப்போ நான் தான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் எங்களுக்கு டைவர்ஸ் ஆகலை, அதனால யாருமே என்ன ரவியோட முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னோட 2 பசங்களோட இருக்கிற வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவுக்கு குஷ்பு எப்போதும் ஒற்றுமையாக இருப்பேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து த்ரிஷா, ஸ்னேகா, டிடின்னு சொல்லிட்டு பல செலிபிரிட்டிஸ் ஆர்த்தியோட இந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆர்த்தி, த்ரிஷாலாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க, அதனால ஆர்த்தியோட இந்த கஷ்டமான சூழ்நிலையில ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணவும் செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய ரசிகர்களுமே ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரவி மோகன் இப்படி மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டு போனது ரொம்பவே தப்பு, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கெனிசா தான் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கெனிசாவுமே ஆர்த்திக்கு பதிலடி கொடுக்குற விதமா ஆர்த்தி சிம்பதி கிரியேட் பண்ணி நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, ஒன்று சப்போர்ட் பண்ற பார்ட்னர், இன்னொன்று தனக்கு பார்ட்னரே வேண்டாம்னு நினைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு கெனிசா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஆர்த்தி ரவியை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் ஒரு பொறுப்பான அப்பாவே இல்லை, பசங்களை கண்டுக்கிறதே இல்லை, அவர் எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்க்கறாருன்னு சொல்லியிருந்தாங்க. பதிலுக்கு ரவி மோகனுமே ஆர்த்தி தான் பவுன்சரை வச்சு பசங்களை பார்க்க விடாம பண்றாங்க, கடந்த 16 வருஷமா ஆர்த்தியால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல கொடுமைகளை அனுபவிச்சிட்டேன், அவங்க அம்மா வாங்கின பல கோடி கடனுக்கு நான் தான் பொறுப்பெடுத்து கையெழுத்தும் போட்டிருக்கிறேன், இப்போ கூட 10 நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா ஃபோன் பண்ணி நான் பொறுப்பேற்ற கடனுக்கு ஒரு படம் பண்ணி சொல்லி கேட்கவும் செய்யறாங்க. இப்படி ஒரு மோசமான குடும்பம் தான் ஆர்த்தியோட குடும்பம்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கடந்த 5 வருஷமா நான் சம்பாதிச்ச எல்லா காசையுமே ஆர்த்தியும் அவங்க குடும்பம் தான் எடுக்கவும் செய்யறாங்க, எங்க அம்மா அப்பாவை கூட பார்க்க விடாம பண்றாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் தங்க முட்டை இடுற வாத்து அப்படின்னு தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரவி மோகன் ஆர்த்தி மற்றும் ஆர்த்தியோட அம்மா சுஜாதா விஜயகுமார் மேல குற்றச்சாட்டு இருக்கிறாரு. ரவி மோகன் இந்த பிரச்சனை இத்தோட முடியாது, இன்னும் நிறைய குழப்பங்கள் உருவாக போகுது, இருந்தாலும் இதுதான் என்னோட கடைசி அறிக்கைன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவரோட மாமியாரான சுஜாதா விஜயகுமார் ரவி மோகனை பத்தி ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. அதுல தன்னோட மாப்பிள்ள ரவியை வச்சு 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி 3 படம் எடுத்தேன், அவர் தான் எனக்கு சினிமாவை தயாரிக்க ஐடியாவே கொடுத்தாரு, அந்த பணத்துல இருந்து 25% ரவி மோகனுக்கு சம்பளமாவே நான் கொடுத்துருக்கிறேன், இதுக்கான எல்லா ஆதாரங்களுமே எங்கிட்ட இருக்குது, அவர் சொல்றது எல்லாமே போய் தான், கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது, ரவியை என்னோட சொந்த மகன் போல தான் பார்த்துக்கிட்டேன், பைனான்சியர்கள் நீட்டின எல்லா இடத்துலையுமே நான் தான் கையெழுத்து போட்டு பல கோடி ரூபாய் நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் நான் மட்டுமே ஏற்றுக்கிட்டேன், ரவி மோகன் சொல்ற மாதிரி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அவரை நான் கையெழுத்து போட வச்சேன்னு சொல்றாரு, அது எல்லாமே போய், அன்பா வளர்த்த ஒரு மகளை வாழாவட்டியை பார்க்குற கொடுமை வேற எந்த பெற்றோருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா ரொம்பவே வேதனையா சொல்லியிருக்காங்க. நான் கடந்த 25 வருஷமா ப்ரொடியூசரா இருக்கிறேன், என்னோட பட வேலையை தவிர வேற எதுக்குமே நான் மீடியா முன்னாடி வந்ததே கிடையாது, ஆனா கடந்த சில மாசமா என்ன குடும்பக்காரி, குடும்பத்தை பிரிச்சவ, பணப்பை, சொத்தை அபகரிச்சவன் சொல்லிட்டு பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் நான் அமைதியா இருந்தா அது எல்லாமே உண்மையாயிரும். 2007 வருஷம் வெளியான சுந்தர் சி நடிச்ச வீராப்பு படம் தான் நான் தயாரிச்ச முதல் படம், அதுக்கப்புறம் சின்னத்திரையில நாடக தயாரிக்கிறதுல அதிகமாக கவனமும் செலுத்திட்டேன். ஆனால் ரவி மோகன் தான் என்னை படம் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணாரு, அப்படித்தான் நான் அடங்கம் ஒரு படம் பண்ணினேன், ஆனால் படத்துக்கு நல்ல விமர்சனம் இருந்தாலும் வணிக ரீதியாக லாபமே இல்லை, ஆனாலும் ரவி என்னை தொடர்ந்து படம் தயாரிக்க சொன்னாரு, அப்படித்தான் பூமி மற்றும் சைரன் படங்களை தயாரித்தேன், ஒரு பெண் தயாரிப்பாளராக காலையிலே 5 மணிக்கு ஃபைனான்சியர் காட்டுற எல்லா பக்கத்துலையுமே கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருக்கேன், ஆனால் ரவியை நான் பொறுப்பெடுத்து கையெழுத்து போடுறதா சொல்லி போய் சொல்றாரு, ஒரு நடிகரா அவர் பார்த்து கூட நான் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன், குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இப்படி பண விஷயம் வரக்கூடாதுங்கிறது தான் எப்பொழுதுமே நான் ரொம்பவே கவனமாக இருக்குவேன், எல்லா படத்தோட கணனுக்குமே நான் தான் வட்டி கட்டிட்டே இருக்கிறேன், அடங்கமறு, பூமி, சைரன் இந்த 3 படத்துக்குமே 100 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், அதுல 25% ரவிக்கு சம்பளமாகவும் கொடுத்துருக்கேன், அவருக்கு பணம் கொடுத்த டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் அவருக்கு கட்டின வரின்னு சொல்லிட்டு எல்லாமே என்கிட்ட ஆதாரமா இருக்கு, நான் வாங்கின பல கோடி கடனுக்கு அவர் பொறுப்பு கையெழுத்து போட்டதா சொல்றாரு, கோடி கூட வேண்டாம், 1 ரூபாய்க்கு அவர் பொறுப்பு கையெழுத்து போட வச்சதுக்கு ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, சைரன் படத்துக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அந்த கடன் அடைக்க ரவி பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை, இன்னொரு படம் பண்ணி தரதா ஒரு லெட்டர் தான் கொடுத்தாரு, அந்த லெட்டரை சாக்கா வச்சு தான் எப்படியாவது ரவியை பார்த்து சமாதானம் பேசலாம்னு சொல்லிட்டு நான் தான் 10 நாளைக்கு முன்னாடி ரவிக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு படம் பண்ணி தரதா சொல்லி ரவியை பார்க்க சொல்லியிருந்தேன்.
இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணனே தவிர அவரை படம் பண்ண வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. ரவி, உங்களை இப்போவுமே நான் ஹீரோவை தான் பார்க்குறேன். ஆனால் இந்த பிரச்சனையால் உங்கள் மேலே அனுதாபம் வர்றதுக்காக நீங்கள் சொல்கிற பொய்கள் எல்லாமே ஹீரோ அந்தஸ்தை இழக்கவும் செய்து மீடியாவுக்குமே ஒரு வேண்டுகோள் விட்டுருக்குறாங்க. நான் சித்திரவதை செய்கிற மாமியான்னு சொல்லிட்டு நீங்களும் என்னை காயப்படுத்தாதீங்க, அதை தாங்கி கொள்கிற சக்தியே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனம் முடிஞ்சு சுஜாதா விஜயகுமார் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தருமே அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. இதில் சுஜித்ராவும் ரவிமோகனும் ஆர்த்தியை பற்றி ஒன்று சொல்லியிருந்தாங்க. நடிகர் தனுஷும் ரவிமோகனுடைய மனைவி ஆர்த்தியுமே தொடர்பில் இருந்தாங்க. அதனால தான் ரவிமோகனுக்கும் ஆர்த்திக்கும் சண்டைக்கே வந்திருக்குது. நானோ கெனிசாவோ ரவியோ இதை பற்றி சொல்றதுல வெறும் 10% கூட இருக்காது. தனுஷும் ஆர்த்தி ரவியும் எடுத்துக்கிட்ட பழைய போட்டோவை காமிச்சு இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்கவும் செஞ்சிருக்காங்க. சுஜித்ராவுமே ரவிமோகனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இவங்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுச்சி லீக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹாலிவுட்டோட சீக்ரெட்ஸை வெளியில விட்டவங்க தான் இவங்க.